சினிமாக்களை மிஞ்சும் வகையில் நிஜத்தில் நடக்கும் திருமண மோசடிகளுக்கு பஞ்சமே இல்லை. வழக்கமாக ஆண்களிடம் ஏமாறும் பெண்களின் கண்ணீர் கதைகள்தான் அதிகம். ஆனால் இங்கே ஆண்களுக்கே அல்வா கொடுத்துள்ளார் இளம்பெண் ஒருவர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே உள்ள திட்டை பகுதியைச் சேர்ந்தவர் சிவச்சந்திரன். 30 வயதான இவர் தனியார் வங்கியில் வேலை பார்த்து வரும் நிலையில் நிஷாந்தி என்ற 29 வயது பெண்ணுடன் பழக்கம் ஏற்பட்டுள்ளது. நிஷாந்தி தன்னை மருத்துவராக அறிமுகப்படுத்திக் கொண்டதோடு தான் சிதம்பரம் ராஜா முத்தையா மருத்துவக் கல்லூரியில் டாக்டராக வேலை பார்த்து வருவதாக கூறியுள்ளார். இதனால் சமூகம் பெரிய இடம் என நம்பிய சிவச்சந்திரன் நிஷாந்தியுடன் சிறிது நாட்கள் நட்புடன் பழகியதோடு கடந்த 20ஆம் தேதி திருமணமும் செய்து கொண்டார். பிரம்மாண்டமாக நடைபெற்ற இவர்களது திருமண புகைப்படங்களும் வீடியோக்களும் சமூக வலைதளங்களில் வைரலாகி உள்ளன. அதன் பின்னர்தான் சிவச்சந்திரனின் திருமண வாழ்க்கையில் அபாயமணி அடித்துள்ளது. அதுவும் சாதாரணமான கனமழைக்கான அபாயமணி அல்ல, சுனாமி போல அவரது கனவுகளை வாரி சுருட்டி உள்ளது. அதாவது புத்தூர் பகுதியை சேர்ந்த நெப்போலியன் என்பவர் நான் தான் நிஷாந்தியின் கணவர் எனவும் அவர் பெயர் நிஷாந்தி இல்லை மீரா என்றும் அதிர்ச்சி தகவல்களோடு என்ட்ரி ஆகியுள்ளார். இதுகுறித்து சீர்காழி காவல் நிலையத்தில் புகார் கொடுத்த அவர் கடந்த 2017ஆம் ஆண்டு மீரா என்ற பெயரில் அறிமுகமான அவர் தான் அரசு வேலை செய்து வருவதாக கூறி பழகினார். பின்னர் இருவரும் காதலித்து திருமணம் செய்து கொண்டோம். ஆனால் 2021ஆம் ஆண்டு சென்னையில் வசித்து வந்தபோது என்னிடம் எதுவுமே சொல்லாமல் விட்டு சென்று விட்டார். அதன் பிறகு அவரை தொடர்பு கொள்ளவே முடியவில்லை. இந்நிலையில்தான் சில தினங்களுக்கு முன்பு சமூக வலைதளங்களில் சீர்காழியை சேர்ந்த ஒருவரை மீரா திருமணம் செய்து கொண்ட புகைப்படத்தை பார்த்து அதிர்ச்சி அடைந்ததாக புகாரில் விவரித்துள்ளார். இதனையடுத்து லட்சுமி என்ற நிஷாந்தியை கைது செய்த சீர்காழி அனைத்து மகளிர் போலீசார் அவரிடம் விசாரணை நடத்தினர். அப்போது அவர் சொன்ன தகவல்கள் போலீசாரையே அதிர வைத்துள்ளது. கொடியம்பாளையம் தீவு கிராமத்தை சேர்ந்த லட்சுமிக்கு 2010ஆம் ஆண்டு சிலம்பரசன் என்பவருடன் திருமணம் நடைபெற்றுள்ளது. இவர்களுக்கு தர்ஷன் என்கிற மகனும் ரேணுகா என்ற மகளும் உள்ளனர். ஆனால் 10 ஆண்டுகளுக்கு முன் கணவர் சிலம்பரசன் இறந்து விட்டதால் பெண் குழந்தையை இறந்து போன கணவரின் அண்ணன் ஜெயக்குமார் வீட்டிலும் ஆண் குழந்தையை தனது அம்மா வீட்டிலும் தங்க வைத்துள்ளார். பின்னர் தனது பெயரை மாற்றிக்கொண்டு நெப்போலியனை திருமணம் செய்துள்ளார். அதன் பின்னர் அவரை விட்டு விலகிய நிஷாந்தி அடுத்து கடலூர் மாவட்டம் சிதம்பரம் கோல்டன் நகரை சேர்ந்த ராஜா என்பவரை திருமணம் செய்து கொண்டதாக சொல்லப்படுகிறது. அவரையும் ஏமாற்றிவிட்டு கோவைக்கு எஸ்கேப் ஆன அவர் அதன் தொடர்ச்சியாக ஈரோடு மாவட்டத்திலும் ஒருவரை ஏமாற்றி அவருடன் குடும்பம் நடத்தியதாக தெரிகிறது. ஒவ்வொரு ஊரிலும் ஒவ்வொரு பெயர், தன்னிடம் சிக்கும் ஆளுக்கு தகுந்த மாதிரி விதவிதமாக போய் இப்படியே 4 பேர் வரை திருமணம் செய்து ஏமாற்றியதாக சொல்லப்படுகிறது. 12ஆம் வகுப்பு வரை மட்டுமே படித்துள்ள நிஷாந்தி தன்னை மருத்துவர் எனவும் அரசு ஊழியர் என்றும் கூறி பல ஆண்களை ஏமாற்றியுள்ளார். வடிவேலு காமெடிகள் வருவது போல ஒரே பெண்ணிடம் 4க்கும் மேற்பட்ட ஆண்கள் சிக்கி ஏமாந்த சம்பவம் சீர்காழி பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.